கனாலன் நம் கனவுகளை அழகுபடுத்தும் ஒரு ராஜ்யத்தின் கதை. நூலாசிரியர் நோவாரோசாரி. குரல் விவரிப்பு நோவாரோசாரி. ஒரு அழகான அந்தி நேரம். இந்த காட்சி முழுக்கவுமே கருப்பும் வெள்ளை நிறமாக மட்டும்தான் இருக்கு. 2 பக்கங்கள்லையும் அடுக்குமாடி வீடு இருக்கிற ஒரு தெரு ஓரத்துல பெரிய பெரிய மரங்கள் பூவெல்லாம் பூத்து காத்துல அப்படியே அசையுது. அந்த நேரத்துல தூரத்துல இருந்து ஒருத்தன் ஓடி வரான். வேற யாரும் இல்லை, நம்ம கதையோட ஹீரோ தான். அவனோட முகத்துல ஒரு பதட்டமும் பயமும் தெரியுது. ஓடிக்கொண்டு இருக்கப்ப எப்படி சரி மாட்டிக்குள்ளாம தவிக்கணும்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான். கொஞ்ச தூரம் போக போக ஏதோ வித்தியாசமா உணர்ந்து குழப்பம் அடைகிறான். யாரோ என்ன பார்த்துட்டாங்க போல, பின்னாடியே வர மாதிரி இருக்கு, இன்னும் வேகமா ஓடணும் போல. எப்படி நினைச்சபடி இன்னும் வேகத்தை கூட்டுறான். ஓடி ஓடி ரொம்பவே களைச்சு போய் வேகம் குறையுது. அவனோட கண்ணுக்கு ஒரு சின்ன குறுக்கு தெரிஞ்சதும் இதுக்குள்ள போய் எப்படியாச்சும் தப்பிக்கலாம்னு நினச்சிக்கிட்டே அதுக்குள்ள திரும்பி போகிறான். அந்த பக்கம் போக வழி இல்லாமல் மனசில் கொஞ்சம் பயத்தோட துரத்தி வர்றது யாருன்னு திரும்பி பார்த்து திகச்சு போய் நிற்கிறான். சரி, இவ்வளோ நேரம் ஓடினதுக்கு என்ன காரணம்? முதல்ல இருந்து பார்ப்போமா? ரொம்பவும் பிஸியான ஒரு நகரத்தில் சூரியன் உதிக்க ஆரம்பிக்குது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நிறங்களோட காட்சியாக இருக்கு. அடுக்குமாடி வீடு கட்டிடம் ஒன்றில் 3வது மாடியில் 5வது வீட்டில் ஒரு அறையில் நம்ம ஹீரோ ரமணன் தூங்கிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒரு கதிரையில் ஃபுட்டில் இரு பேக் ஒன்றும் பைக் சாவி ஒன்றும் அதோட ஓரத்தில் பாதி வரைஞ்சி வச்ச பென்சில் ஸ்கெட்ச் உருவப்படம் ஒன்று இருக்கு. இப்போ தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ கனவு காண ஆரம்பிக்கிறாரு. இதில் ஒரு பெரிய அழகான தெரு. இது கனவுன்றனால இந்த காட்சியும் கருப்பும் வெள்ளையுமா மட்டும்தான் தெரியுது. இது நம்ம ஹீரோ வாழ்கிற அதே நகரத்தில் உள்ள உண்மையான தெரு மாதிரியே தான் இருக்கு. ஆனால் ஒரு சில மரங்கள் எல்லாம் வளர்ந்து விதவிதமாக பறவை வானத்தில் பறந்து போகுது. வாகனங்கள் ஒன்று கூட இல்லாமல் இருக்கு. இவனும் இயற்கையை ரசித்தபடியே நடந்து போகிறான். தூரத்தில் ஒரு வயசானவர் ஒரு பெட்டியை தூக்கி தன்னோட தள்ளுவண்டியில் வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறத பார்த்து, ஐயா இருங்க நான் தூக்கி தர்றேன் என சொல்லி ஓடி போய் தூக்கி வைக்கிறான். அந்த ஐயா, நன்றி தம்பி, நீயாவே வந்து உதவி செய்யறதுக்கு உனக்கு பெரிய மனசு வேணும் என்ன சொல்றாரு. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு நான் செஞ்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீங்க கவனமா போயிடுவீங்க தானேன்னு ஹீரோ கேட்க, ஆமா தம்பின்னு சொல்லி அந்த ஐயா அந்த இடத்தை விட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் அப்படியே நடந்து போறான். முன்னால ஒரு சிறுமி மரத்தில் உள்ள பூவை பறிக்கிறதுக்காக தடுமாறிக்கிட்டு இருக்கத இவன் பார்த்து ஓடி போய் அவளை தூக்கிட்டு இப்போ பறிச்சுக்கோமா சொல்றான். அந்த சிறுமியும் நன்றி அண்ணான்னு சொல்லி இது யாருக்கு தெரியுமான்னு கேட்குறா. அதை நீயே சொல்லமா, அன்னையுமே சொல்ல. இது வேறு யாருக்கும் இல்லை, என்னோட அம்மாவுக்கு. அவங்களுக்கு இந்த பூ ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் நானே பறித்து கொண்டு போய் கொடுக்குறேன்னு ஆசைப்பட்டேன்னு சொல்கிறா. அப்படியான்னு கேட்டு, சரி சந்தோஷமாக போய் அம்மா கிட்டே கொடுங்கன்னு சொல்கிறான். இந்த சிறுமி சந்தோஷமாக துள்ளிக்கிட்டே ஓடி போகிறா. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு டவுட் வருது. என்னடா எல்லாரும் தன்னை பாராட்டுறாங்களே, தன்னை கவனிக்கிறாங்கன்ற ஒரு எண்ணத்தோட அப்போ தான் கவனிக்கிறான். இது ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதையும் இது ஒரு கனவுன்னு அவனுக்கு விளங்குது. அப்படியே முன்னாள் பார்க்கும்போது ஒரு பாதை, ஒரு சின்ன குறுக்கு தெரு அப்படியே மாறுது. இவனும் அந்த தெருவுக்குள்ளே நடந்து போகிறான். அந்த தெரு முனையில் போய் சேரும்போது அது கடற்கரையாக இருக்குது. அந்த கடற்கரையில் வானத்தில் பறவைகள் விதவிதமாக பறக்குது. நாய்க்குட்டியெல்லாம் கடல் அலையோட விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குட்டி கடலாமைகள்லாம் அந்த அலைகளோட சேர்ந்து கடலுக்குள்ளே சேருது.
இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம். என்ன சத்தம் இதுன்னு அப்படியே திரும்பி பார்த்து அந்த சத்தம் கேட்ட இடத்த நோக்கி அப்படியே நடந்து போகிறான். நடந்து போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் அவனுக்கு தெளிவாக கேட்க ஆரம்பிக்குது. போய் சேர்றான் ஒரு பாலத்துக்கு கீழே. அந்த பாலத்துக்கு கீழே நின்று பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் கட்டிடமும் மற்ற பக்கத்தில் ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்கு. அந்த பாலத்துக்கு மேலே பார்க்கும்போது 2 பேர் வால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஒத்து கவனிக்க ஆரம்பிக்கிறான். அது ஒருத்தர் போர்க்கவசம் போட்டு தலையில் கிரீடத்தோட கொஞ்சம் வயசானவராகவும் வெள்ளையான உடுப்பும் கையில் ராஜ வாள் ஒன்று வச்சிருக்காரு. அவரை பார்த்ததும் இவனுக்கு ராஜா தான்னு தெரியுது. அடுத்த பக்கம் உள்ளவனை பார்க்கும்போது அவனோட நெற்றிக்கு மேலே 2 கொம்புகளோட கருப்பு நிறத்தில் ஆடையும் அந்த வாள் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுறதையும் கவனிக்கிறான். அவனை பார்க்க கிட்டத்தட்ட ஒரு அரக்கனை மாதிரி தெரியுது. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒழுங்காத கொடுத்துரு, அது என்னோடது, நான் அரக்கம் கத்துறான். என் உயிர் இருக்க வரைக்கும் அது உனக்கு கிடைக்காதுன்னு ராஜாவும் சொல்கிறாரு. சண்டை நடக்கிற நேரம் பாலத்துக்கு கீழே நம்ம ஹீரோ ரமணா பார்த்துக்கிட்டு இருக்கிறத ராஜா காமிக்கிறாரு. அந்த அரக்கன் பார்க்காத ஒரு சின்ன நொடிகளில் ராஜா தன்னோட கழுத்தில் இருக்கிற பெண்டனை தூக்கி ரமணா பக்கமாக வீசுகிறாரு. கீழே இருந்து ரமணா பார்க்கும்போது ஏதோ மின்னிக்கிட்டே வருதுன்னு கையால் அதை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு ராஜாவை பார்க்கும்போது ராஜாவனை பார்த்து சிரிக்கிறாரு. சிரித்து அப்படியே திரும்பி சண்டை போடும்போது இந்த அரக்கனோட வாள் ராஜாவோட மார்பை தாக்குது. ராஜா அப்படியே பாலத்துக்கு கீழே உள்ள அந்த ஆற்றுல விழுறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ரமணா ரொம்ப பயந்து போகிறான். என்ன செய்யறதுன்னு புரியாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த அரக்கன் தன்னோட சிப்பாய்களை வர வச்சு அந்த பெண்டனை எப்படி சரி தேடி பிடிங்க சொல்லி கட்டளை கொடுத்து அனுப்புகிறான். ரமணா இப்போ என்ன செய்யறதுன்னு புரியாமல் அந்த இடத்துலேருந்து ஓடி வரான். இப்போ அப்படி ஓடி வந்தவன் தான் நான் முதல்ல பார்த்த மாதிரி அந்த இடத்துல போய் நின்று திரும்பி பார்த்து பயப்படுறான். முன்னால் 4 கைகள் இருக்கிற வித்தியாசமான ஒரு உருவத்தோட ஒருத்தன் நிற்கிறத பார்த்து பதட்டத்தில் கையில் இருக்கிற பெண்ணை அழுத்தி பிடிச்சதும் தூக்கத்தில் இருந்து முழிக்கிறான். இது கனவு தானேன்னு யோசிச்சுக்கிட்டு கையில் ஏதோ இருக்கிறத கவனிக்கிறான். அந்த பெண்டன்ட் இவன் கையில் இருக்கு. அந்த பெண்டன்ட் என்னது, இவன் என்ன செய்ய போகிறான்? அடுத்தடுத்து வர அத்தியாயங்களில் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க. முன்னால் 4 கைகள் இருக்கிற வித்தியாசமான ஒரு உருவத்தோட ஒருத்தன் நிற்கிறத பார்த்து பதட்டத்தில் கையில் இருக்கிற பெண்ணை அழுத்தி பிடிச்சதும் தூக்கத்தில் இருந்து முழிக்கிறான். இது கனவு தானேன்னு யோசிச்சுக்கிட்டு கையில் ஏதோ இருக்கிறத கவனிக்கிறான். அந்த பெண்டன்ட் இவன் கையில் இருக்கு. அந்த பெண்டன்ட் என்னது, இவன் என்ன செய்ய போகிறான்? அடுத்தடுத்து வர அத்தியாயங்களில் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க.